Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்க. சரி, ஓகே. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக்கான டீம் தென் வந்து ஸ்மால் லீக்கான டீம் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து போர்ட் ப்ரிவியூ பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து மொபைல்லேயே நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நான் இங்கே ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ வந்து வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் ப்ரெடிக்ஷன் வேணுமா, இல்லை 100 மென்ஸ் மேட்சோட ப்ரெடிக்ஷன் வேணுமா, இல்லை வந்து 10ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா மேட்சோட ப்ரெடிக்ஷன் வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதில் நிறைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்ததில் நிறைய ஓட்ஸ் வந்து இந்த 100 மென்ஸ் காம்படிஷன் மேட்ச்சுக்கு தான் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ வந்து 3மே வேணுன்ற மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் வந்து வீடியோ போட்டாகணும். 100 மென்ஸ் மேட்சை பற்றின வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மேட்ச்க்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து போர்ட் கொஞ்சம் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ரீசன்னால் நான் வந்து இப்போது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் மேட்ச் கேட்டதுக்காகவும் தான் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இந்த ப்ரெடிக்ஷன் கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நம்பர் 3 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் அண்ட் ப்ரிவ்யூ தான் அந்த மேட்ச்சில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். ஓகேங்களா? மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 காலையில் 5:30 மணிக்கு மேட்ச் வந்து நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் டைம் படி இரவு 8 மணி. வெதரை பொறுத்த வரைக்கும் 40% மழைக்கான வாய்ப்புகள் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து வெதர் பார்க்கும்போது கரெக்டாக 8 மணிக்கு தான் அங்கே மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் மழை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கும். அதர்வைஸ் மழையே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ வெதர் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். பட் ஆனால் வெதர் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 40% மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓரளவுக்கு வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பிச் கண்டிஷன் சொல்லி பார்த்தோன்னா, பேலன்ஸ்டு சர்ஃபேஸ், பவுன்ஸ் அண்ட் பேஸ், இயர்லி ஷோஸ் இன் மிட் ஓவர், ஸ்பின்னர்ஸ் வில் மேட்டர் லேட்டர், அது மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேசஸோட டாமினேஷன் நல்லாவே இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா டர்ன் எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் டீமில் முகமது நவாஸ், சயம் ஹயூப் இவங்கெல்லாம் 2-3 விக்கெட் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோ ஆகுது, ஸ்பின்னர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ டியூ ஃபேக்டருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் T20 ஸ்கோர்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா 165 170 ரன் மோஸ்ட் ப்ராபபிளியான கேம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. ஸ்லைட் எட்ஜ் வித் டியூ ஃபேக்டர் ஆஃப்டர் 8 PM. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து இந்த 165 170 ரன் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ கிரவுண்ட் லெவல் ஸ்கோரிங் ஸ்டாட்ஸை நம்ம பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா கவனமாக கவனிங்க. ஸோ மேட்சஸ் பிளேடு 16 19 T20 மேட்ச் டிபெண்டிங் ஆன் சோர்ஸ் என்ன நடந்திருக்குன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின்ஸ் 11 மேட்சஸும் 65% சேசிங் மேக்ஸ் ஹார்ட் டு வின் இயர். 65% சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 T20 பார்த்துருந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சேசிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் T20 கூட வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த லோ ஸ்கோரை சேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, ஓகேங்களா? இந்த 19 மேட்சஸ் நடந்திருக்கு இல்லைங்களா, அதில் ஆவரேஜாக போன ஸ்கோர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 154 165 வந்து மோஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டியூ இருக்கிற ரீசன்னால 122 123 தான் வந்து ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. நான் வந்து இந்த தேர்ட் T20க்காக நிறைய ஸ்டாட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ அதனால இதுதான் ப்ராபபிள் ஸ்டாட்ஸ். இந்த பிச்சில் என்ன நடந்திருக்கு A to Zன்றதை நான் இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பாருங்க. அடுத்த பாயிண்ட், as noted for similar matches a typical score pattern. பவர் பிளேல 47 50 ரன் எதிர்பார்க்கலாங்க. 2 விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஓவர்ஸ் 7 15 ஓவர் வரைக்கும் பார்த்தோம்னா 74 ரன்கான ஒரு வாய்ப்புகள், இன்னும் ஒரு 2-3 விக்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 16 20th ஓவரில் வந்து 47 ஒரு 50 ரன். இஃப் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்ல டச்சில் இருந்தாங்கன்னா 168 170 எதிர்பார்க்கலாம். 6-7 விக்கெட் இழப்பாங்க. ஸோ இது வந்து டீம் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தால் இந்த ஸ்டேடியத்தோட ஸ்கோரிங் பேட்டர்ன் இப்படி இருந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் டெப்தான ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, டாஸ் க்ரூஷியல், வின்னிங் த டாஸ் ஹேவ் ஆஃப்டன் சூஸ் த பேட் ஃபர்ஸ்ட் இன் லவுடில் டு அவாய்ட் டியூ. நம்ம சொன்ன பாயிண்ட் தான், பேட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். எந்த டாஸ் வின்னிங் டீம் வந்து பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சேசிங்கை தவிர்த்து. ஓகேங்களா? டெத் ஓவர்ஸ் இம்பாக்ட் லைக் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஷாயின் ஷாஃப்ரிடி கேன் கிராப் 2+ விக்கெட்ஸ் அட் த டெத். ஆல்ரெடி இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஷெப்பர்டும் சரி ஷாயின் ஷாஃப்ரிடியும் சரி ஆடின மேட்சஸில் 2-3 விக்கெட் கன்சிஸ்டண்டாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸில் மட்டும்தான் அவங்களால சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் ஃபைனல் T20 ஷெப்பர்டும்
ஷாஹின் ஷா ஆஃப்ரிடியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. பவர் பிளே பேட்டில் வெஸ்ட் இண்டீஸ் டென் டு அட்டாக் இயர்லி ஹபர் அகமத் கேன் ஸ்ட்ரைக் இஃப் இன்ட்ரோடஸ்டட் இன் பவர் பிளே. அதாவது இந்த மேட்ச் சஃபியன் முக்கியமுக்கு பதிலாக அபர் அகமத் வந்து மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அவர் ப்ளே பண்ணாருன்னா பவர் பிளேலேயே ஒரு ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். பவர் பிளேலேயே அவர் பவுலிங் கொடுத்து போட வச்சாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அட்டாக்ல இறங்கினாங்கன்னா ஈஸியாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கும் ஹபர் அகமத் பாலை நம்ம அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேசிங் ப்ரெஷர் இன் திஸ் கிரவுண்ட், டீம்ஸ் சேசிங் அண்டர் த ப்ரெஷர் ஆஃப்டன் கூல் ஆஃப், ஸ்டாக் மோர் பேட்டர்ஸ் ஃப்ரம் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ப்ரெஷர் இருக்குங்க, நம்மளுக்கு தெரியுது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர டீம்லேருந்து ஒரு 4 to 5 பேட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலான்றது தான் இந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். பிக் பவுண்டரிஸ் 68 to 73 மேக்ஸ் இட் ஸ்லைட்லி டஃபர் ஃபார் பேட்டர்ஸ் டு கிளியர் லாங் ஆஃப் விக்கெட் டு விக்கெட் பவுலர்ஸ் பெனிஃபிட். ஓகேங்களா, கொஞ்சம் 6-4 அடிக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா லாங் பவுண்டரிஸ். பட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதை பொறுத்த வரைக்கும் கவலைகள் இருக்காது. பாகிஸ்தான்லையும் சம் டெக்னிக்கல் பேட்டர்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகேங்க. 2 டீம்ஸோட 11 பார்த்துட்டு இதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், யார் யாருக்கு நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலான்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அலெக் அட்டனன்சா, ஜுவல் ஆண்ட்ரூ, சாய் ஹோப், ஷெஃப்ரன் ருத்தர்ஃபோர்ட், ரொஸ்டான் சேஸ், குதுகேஷ் மோட்டே, கெய்சி கிரட்டி, ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெஃபர்ட், சமர் ஜோசப், அகில் ஹுசேன். ஸோ இது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சயம் ஹயூப், சபீப் பஸ்தா, ஃபரான், ஃபக்கர் ஜமான், முகமது ஹாரிஸ், சல்மா ஹகர், ஹசன் நவாஸ், முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ராஃப், ஹாசன் அலி, ஷாஹின் ஷா ஆஃப்ரிடி, சஃபியன் முக்கிம் ஆர் அபர் அகமத். இது வந்து பாகிஸ்தானோட பாசிபிளான பிளேயிங் 11. முதல்ல நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைட்லேருந்து வருவாங்க. யார் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அலெகா அட்டனன்சா ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இவர் ரொம்பவே நல்ல ஒரு டேலண்டான பிளேயருங்க. பால் பை பால் அடி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்டாக விக்கெட் ஆகிட்டாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் ஹோப்பை கொடுக்கலாம். ஸோ சாய் ஹோப் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து கன்சிஸ்டண்டாக ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ரொஸ்டான் சேஸ் நம்பர் 3rd ஆப்ஷன். அவரும் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள். 2 ஓவர் போடுறாருங்க. அதில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் பேட்டிங்கில் ஒரு 15 to 20 ரன் ஆனாலும் நல்ல ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள். நம்ம செகண்ட் T20 அவர் கொடுத்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி அவர் ட்ரீம் டீமில் வந்துட்டாரு. குதுகேஷ் மோட்டே அதிசயமாக அவரை டாப்பில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பவுலிங்கில் 2 to 3 ஓவர் போடுறாரு. ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குதுகேஷ் மோட்டேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேசி கிராட்டி இவரோட டவுன் எப்போ வேணால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. டாப்பில் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா கேசி கிராட்டி கிட்ட இருந்து சாலிடாக நம்ம 30 to 35 ரன் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெல் நோன் பேட்ஸ்மேன் தான் அவர். ஸோ அவர் மேலே ஒரு கண்ணை வைங்க. அண்ட் ஜேசன் ஹோல்டர் யூனிவர்சல் கேப்டன் பிக்காகவே இருக்காரு இந்த ஒரு சீரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வந்துருவாரு. ஜேசன் ஹோல்டர் ட்ரை பண்ணிக்கலாம். ரொமாரியோ ஷெஃபர்ட் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த மேட்ச் ரிஸ்கராக ஒரு கேப்டன் பிக்கில் கூட நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் ஆப்ஷன் கூட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிளாக இருப்பார். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நம்ம ஒரு சீன் ட்ரை பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு டர்னிங்காக இருக்கும். அல் ஜோசப் கிட்ட இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அகில் ஹுசேன் செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னும் பட்சத்தில் ஒரு 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாங்க. சரி, ஓகேங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேருந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அலெக் அட்டனன்சா, செகண்ட் ஆப்ஷன் சாய் ஹோப், 3rd ஆப்ஷன் ரொஸ்டான் சேஸ், 4th ஆப்ஷன் குதுகேஷ் மோட்டே, 5th ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டர், 6th ஆப்ஷன் ரொமாரியோ ஷெஃபர்ட், 7th ஆப்ஷன் சமர் ஜோசப். ஸோ இவங்க எல்லாருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 to 3 டீம் போடுறீங்கன்னா ஸோ இவங்களை ஷஃபிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ பாகிஸ்தான் டீமை சின்னதாக ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துட்டு யார் யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன். சயம் ஹயூப் நல்ல டச்சில் இருக்காரு. பிச்சு நல்ல ஆவரேஜ் அவருக்கு பக்கவாக செட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு மிஸ் பண்ணாதீங்க, பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருப்பாது. சபீப் பஸ்தா, ஃபரான் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபக்கர் ஜமானுக்கு பாசிபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாகிஸ்தானாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம். முகமது ஹாரிஸ் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக யாரா ட்ரை பண்ணணும்னா நீங்கள் முகமது ஹாரிஸை ட்ரை பண்ணலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் சால்மான் அகர் சல்மான். ஸோ இவரும் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். மிடில் ஆர்டரில் இருக்காரு. ஸோ வந்து கொஞ்சம் பர்சன்டேஜில் கம்மியாக இருக்காரு. நல்ல பிளேயர். பாகிஸ்தானோட பேக் போன்னே நம்ம சொல்லலாம். எல்லாருமே கொஞ்சம் தடுமாறும் பட்சத்தில் ஒரு கேப்டன்ஸ் நாக்குன்றதை நம்ம அவருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன். ஹாசன் நவாஸும் மோஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கும். நான் போன மேட்ச் கண்டிப்பாக ப்ரெடிக்ஷனில் அழுத்தி சொல்லியிருந்தேன். ஹாசன் நவாஸை ட்ரை பண்ணுங்க, மிடில் ஒரு நல்ல பிளேயர், நல்ல டச்சில் இருக்க பிளேயர்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் T20 பொறுத்த வரைக்கும் 40 ரன்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஆவரேஜில் பேட்டிங் பண்ணார்.
ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன். முகமது நவாஸும் யூனிவர்சல் கேப்டன் பிக் ஆகிட்டு இருக்காரு. இந்த பிச் நல்லாவே சூட் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஹீம் அஷ்ரஃப் டிஃபரன்ஷியல் பிக்கு 50-50 ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சூட்டபிள் இல்லை பிச்சை பொறுத்த வரைக்கும். ஆஸ்டன் அலி டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஷாஹின் ஷா ஆஃப்ரிடிக்கு நான் 2-3 விக்கெட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி இந்த பிச்சில் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி சீரிஸ். இந்த சீரிஸில் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஷஃபியன் முகிம், அபர் அகமத் யார் ஆனாலுமே அவங்க கிட்ட 2 விக்கெட் நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே. ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் யார் யாருக்கு இதில் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா சயம் ஹயூப் நம்பர் 1, ஃபக்கர் ஜமான், சால்மா ஹக்கர், ஆசன் நவாஸ், முகமது நவாஸ், ஆபர் அகமத் ஆர் சஃபியன் முகீம் ஆர் ஷாஹின் ஷா ஆஃப்ரிடி. இவங்க எல்லாருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். முகமது ஹாரிஸ் இவங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்க, 2 டீம்ஸோட ஒரு 11 பார்த்துருக்கோம். சரி, ட்ரீம் டீமில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள், பிச் ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். டெக்னிக்கலான ஒரு ப்ரெடிக்ஷனாக நம்ம பார்த்துருக்கோம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் யார் எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்பர் 1 குதிகேஷ் மோட்டே, நம்பர் 2 ரொமாரியோ ஷெப்பர்ட், நம்பர் 3 ஜேசன் ஹோல்டர். வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும். இப்போ பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்பர் 1 சயம் ஹயூப், நம்பர் 2 சால்மா ஹகர், நம்பர் 3 ஷாஹின் ஷா ஆஃப்ரிடி. இன்னும் நம்ம கொஞ்சம் ரிஸ்கராக போனோம்னா இந்த ஃபஹீம் அஷ்ரஃப் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிளாக இருப்பாங்க. மல்டிபிள் லீக்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ரெடிக்ஷனோட மோட்டோ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் ஏன் இந்த அவசரமாக நான் பண்ணேன்னா, சுத்தமாக டைம் இல்லைங்க. வீட்டில் ஒர்க் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 100 மென்ஸ் கிரிக்கெட் போட்டிக்கு நான் ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக போர்ட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக மேட்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கும் வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ எல்லா வீடியோஸும் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும்னா கொஞ்சம் வீடியோஸ் இந்த மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்தாதாங்க உங்களுக்கு செட் ஆகும். மேக்ஸிமம் இதில் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் ஓரளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுத்து பர்ஃபெக்டாகவே நான் கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓரளவுக்கு புரியுதா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்றதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.